அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருத்தையும் மேடையில் கூப்பிடுறேன். சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், படத்தை ஆரம்பிச்சிடுறேன். சாரி இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு. இந்த படத்தோட ஹீரோ தயாரிப்பாளர் ஆர்என் ஷாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இமாம் அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹரிபிரசாத் ராஜகோபால் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவரை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் விவேக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கூப்பிடலாமா? வந்துட்டாரா? ஓகே ஓகே ஓகே. கேமராமேன் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் கிஷோர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்புறம் அந்த நாள் படம் வந்து விவேக் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படி ஒரு ஒரு ஹாரர் படம், ஒரு த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணணுன்ட்டு. ரொம்ப ஒரு ஷார்ட் டேஸில் ஒரே வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ஃபீல்டில் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம்னாரு. ஷூட்டிங் ஸ்பாட் டெய்லியுமே வந்து அந்த ஒரு என்ன ஃபீல் இருக்கும். எனக்கு பேய் படம் பார்க்குறதுக்கே பயம். கொஞ்ச நேரம் நடிக்கிறது த்ரில்லர்னாரு, போதும் ஐயோ ஹாரர் மாதிரி இருக்கே. இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடுறது, அந்த படம் ஃபுல்லாக ஒரு பயங்கர ஃபீலில் எடுத்திருப்பாரு. ஆரியன் ப்ரோ வந்து இந்த படத்தில் டெபியூ மாதிரியே தெரியாது, சூப்பராக பண்ணியிருப்பாரு. அண்டு அவர் அந்த இடத்துல இருக்கார் அப்படிலாம் இல்லாமல் எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவார், செம்மையாக பழகுவார். அவரும் சரி, அந்த ஹீரோயின் ஆத்யா அவங்களும் சரி, எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து ஒரு டைரக்டர், நாங்கள் ஏடி. ஸோ நல்ல ஏடியை வந்து அடிச்செல்லாம் நடத்தாமல் உண்மையிலே ஒரு டேரக்டர் அன்பா நடத்துகிற ஒரு டேரக்டராக படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அன்பாவும் டேரக்டராக எங்களை நடத்தியிருக்கிறாரு. அண்டு இமான் அண்ணாச்சி வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். கூடவே ட்ராவல் ஆகிற அவர் சில நேரங்கள் அவர் படம் ஹாரர் நம்ம வந்து ஒரு அமைதியாகவே சைலண்ட்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருக்கும். அண்ணன் வந்து எங்கேயாவது ஒரு கவுண்டர் போட்டு போயிடுவார், எல்லாரும் சிரிச்சிருவாங்க. டேக்கே டக்குன்னு வேறு அண்ணன் இல்லைன்னா நீங்கள் மட்டும் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ஓடிக்கிட்டு இருப்போம். அதில் கூட ஓடும்போது கூட கவுண்டர் போட்டு வர அண்ணன் சிரிச்சிரு, கேமராவில் மாட்டி பண்ண கீழே குனிஞ்செல்லாம் ஓட வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இந்த சேனலில் நான் இது வரைக்கும் நடித்ததில்லை. கைதி, கோமாளி, விஐபி டூலாம் நடிச்சிருந்தேன். பட் இதில் வந்து இது இப்படி ஜாலியான படம். இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி நடித்ததில்லை. ஸோ இதில் வந்து லுக்கிங் ஃபார்வர்டு இந்த இப்படி ஒரு ஜானர் எப்படி இருக்கும், ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். விவேக் ப்ரோ இந்த ஜானர்ஸ்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பார் ஸ்பாட்டில் கூட, இந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் சதீஷ் ப்ரோவும் சூப்பராக, ரெண்டு பேருக்குமே செம்ம சிங்க் இருக்கும். அவர் சொல்கிறதுக்குள்ள டக்குன்னு வச்சுருவார். ரெண்டு பேருமே நல்ல கோஆர்டினேஷன் சிங்கில் போவாங்க. ஸோ இந்த படம் எல்லோரும் தியேட்டர்ஸ் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி சார். அடுத்து கேமராமேன் சதீஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இருக்கிற மீடியா அண்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு தமிழில் ஃபஸ்ட் மூவி. இது வந்து நாங்கள் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரில் பண்ணியிருக்கோம் நாங்கள். அப்புறம் டைரக்டர் அண்ட் ஹீரோ எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது மோஸ்ட்டாக வந்து நைட் ஷூட் தான் பிளான் பண்ணோம். ஸோ 90% எல்லாமே நைட் ஷூட்டு தான். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் மூவியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் சாரி கொஞ்சம் 5 minutes லேட் ஆரம்பித்ததுக்கு மன்னிச்சிருங்க. இந்த படம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. ஸோ படத்தை பற்றி நீங்களே நல்லா எழுதுவீங்க நம்புகிறேன். ஸோ இதில் ஆரியன் ஷாம், ஸோ அவர் வந்து ஹீரோ அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நல்லா நடிச்சிருக்காரு. அதுபோக அவர் ஒரு நல்ல மனிதர். நீங்கள் அவர்கிட்ட பேசினாலே ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஸோ இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அண்ணன் சொன்னார், ஏவிஎம் பேனரில் இவ்வளோ நல்லா ப்ரெஸ்ஸு தான் ஏவிஎம் உருவாக்குச்சு அப்படின்ற ஒரு லாஸ்ட் ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தாரு. அதை நான் நம்புகிறேன். நல்ல விஷயம் தான். தியேட்டர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நல்ல மக்கள் உள்ள வர 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 தியேட்டர்ஸ் நிறைய வரும் எங்களுக்கும். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் சாம், ஆல் த பெஸ்ட் ஸோ மச். இதை மாதிரி நிறைய பண்ணுவார். இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் வந்து ஷாமுக்கு ஒரு பெரிய இயராக இருக்கும். தேங்க்யூ ஷாம். ஆல் த பெஸ்ட் டு த டீம் ஆல்சோ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல் த மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபார் பீயிங் ஹியர். அந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் தமிழில் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ஸோ இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட். நீங்கள் எல்லாருடையும் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. மேக்ஸிமம் வந்து நீங்கள் அது மக்களுக்கும் ரீச் பண்ணுங்க படுத்து.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அந்த நாள் ஸோ ஒரு சின்ன பிளாட்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நானும் ஹீரோ சாரை சேர்ந்து அதை கொஞ்சம் பிளாக் மேஜிக் ஓரியண்டில் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க நிறைய சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணி இப்போ படமாக வந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு வரப்போகுது. ஸோ உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். ஹீரோ சாருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி, பட் பயங்கர டெடிக்கேட்டடாக நிறைய விஷயங்கள் நல்லபடியாக பண்ணாங்க கிஷோர். ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதியா அவங்களுக்கு தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நினச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சதீஷ்க்கு இது ஃபர்ஸ்ட் மூவி கேமராமேனா. ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு ஒர்க் பார்த்தா தெரியும். அண்ணாச்சிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி. ஸோ ரொம்ப கலகலப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் வச்சதில் அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். தேங்க்யூ. சாரிங்க, கொஞ்சம் டைம் வந்து ஆயிடுச்சு. இந்த படம் வந்து நிறைய வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்சாரில் நிறைய வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் மீறி வந்து லாஸ்ட்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அதெல்லாம் மீறியும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம். ஒரு நல்ல ஒரு வெரி ஃபன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆல் ஹேட் இந்த செட். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம். தேங்க்யூ. அந்த நாள் திரைப்பட விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள், குழந்தைகள் யார் வந்திருக்கீங்களா? யாரும் வந்த மாதிரியோ? பத்திரிகையாளர்கள், எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை நான் வரவேற்று, நம்ம எல்லா படத்தினுடைய ஆடியோ லான்ச்லேயும் சரி, இப்போ ப்ரெஸ் மீட்லேயும் சரி நம்ம சொல்லுவோம், ஆஹா பயங்கரமாக அப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக, நான் நடித்த படங்களில் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் தான் நம்ம அந்த நாள். ஏவிஎம் பேனரில் நம்ம அன்பு சகோதரர் ஆரியன் சாம் ஃபர்ஸ்ட் ஏவிஎம் ஐயா அப்படியே குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தானே. பேனரில் இப்போ வேறு தரப்பட்டது அப்படியா? சரி, ஓகே. இருந்தாலும் அவங்க குடும்பங்கிறது வந்து பேனருங்கிறத சொல்கிறேன். சார் மன்னிக்கணும், மன்னிக்கணும், நான் டெலிட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, ஆரியன் சாம் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பெரியவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம். ஐயா ஏவிஎம் சரவணன் ஐயா, பாலசுப்ரமணியன் ஐயா, எம்எஸ் குகன் ஐயா. அவங்க குகன் ஐயா அவர்களுக்கு 2 பெண்கள். அதில் 2 பெண்ணில் ஒரு பெண்ணை வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ தெரியுதுல்ல அவங்களுக்கு அந்த உறவுமுறைகள் தெரியும் ரைட். அந்த ஏவிஎம் குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஒரு புதிய ஒரு நடிகர், அதாவது இப்போ தான் முதல் முறையாக நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட எந்த ஒரு இடத்துலையுமே அதை நான் பார்க்கல. ஏன்னா இப்போ டேரக்டர் என்ன விரும்புகிறாரு, நம்ம விவேக் சார் வந்து விவேக் சாரை பற்றி இந்த இடத்துல 2 வார்த்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, விவேக் சார் வந்து நீங்கள் கதை கேட்டீங்கன்னாலே அது அப்படி சொல்லுவார். அந்த கதை சொல்கிற ஒரு திறமை வந்து மற்ற இயக்குநர்களும் கதை சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் விவேக் சார் சொல்கிறது வந்து அப்படியே அந்த அந்த சீனில் என்ன இருக்கோ அப்படியே ஒரு இன்ச்சு விடாமல் அழகாக சொல்லுவார். அதை கேட்கும்போது எனக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஓ அப்படியா, ரைட்டு, எனக்கு என்னென்ன கேரக்டர் அது நாங்கள் ஷூட்டிங் பண்ண சொல்லுவோம், நம்ம படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் என்ன சொல்லிட்டு ஒரே ஒரு சீன், அந்த ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சேன். நம்ம படம் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சிட்டு கதெல்லாம் சொல்லலாம். அப்போ அந்த அதை பார்த்து முடித்த விட இதுக்கு அடுத்த ஒரு சீன் மட்டும் நான் எனக்கு சொல்லுவேன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொன்னார். நான் அப்படி அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அவரை அவ்வளவு ஒரு அருமையாக கதை மட்டும் சொல்றதில்லை, அதை படமாக்குற விதமும் அவர் விவேக் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள் விவேக் தான். கூடிய விரைவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயரத்தை வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எல்லாருமே பார்ப்பாங்க. அவர் அந்த பத்திரிகை பீப்புளுக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம ஹீரோ வந்து இப்படி என்ன பிரயோஜனம் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் இந்த படம்ல
என்ன செய்வாங்க, உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன், பயங்கர என்ஜாய் பண்ணுவேன் வீட்டில், அப்போ நீங்கள் நம்ம படத்தில் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்போதுமே ரொம்ப 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 ஜாலியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம். அதுலேருந்து நம்ம உடம்பு கெட்டு போச்சு, தூக்கமே வர்றது போச்சு. நைட்டுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அப்படி தூக்கி கேமரா மாட்டினோம்னா வெளியே கிளம்பலாம், கோழி குக்கரக்கும் கூகும்போது தான் நாங்களாம் போய் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகலில் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு பழைய நைட்டு திருப்பி ஓடி வந்துடும். இப்படி இரவு 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 அதேக்கப்புறம் அந்த அந்த காட்சி அந்த அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் சாமிக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு. அது நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது சரியா நம்ம படத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம ஆளுக்குள்ளே சொல்லிடுவாங்க, பரவாயில்ல அண்ணாச்சி சொன்ன கரெக்டாக சொல்லியிருக்காரு, அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளவு அருமையாக மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதுபோல ஹீரோயினில் வந்து நம்ம 2 பேர் நினைக்கிறேன், ஒரு பாப்பா வரலன்னு நினைக்கிறேன். அதுபோல இவர்களும் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் அவங்க பார்க்குறேன். நடிப்புன்னா அவங்க நடிப்பு யதார்த்தமாக நடிக்கிறேன். நான் அதை கேட்டேன், நான் என்னங்க அந்த பொண்ணு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும் அப்படியே பண்ணிட்டு அப்படியே இருக்காரு, அதுதாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பாப்புல, அதுதான் ஹீரோயின் அப்படின்னாங்க. ஆனால் அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உற்சாகப்படுத்திடுறோமா. ஆமாம் ஆமாம், புதுசாக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். ஆனால் அந்த பக்கம் இருக்கிற நம்மளால தம்பி கிஷோர் இவனோட பிறந்து பெரிய காமெடியாக இருக்காங்க. இப்போ தம்பி கொஞ்சம் மெருகுதான் என்னன்னா அப்படியே வரைக்கும். அப்போ நான் கொஞ்சம் அகலமா அந்த படத்தில் வந்து தம்பியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் ஆனால் அழகா எல்லாம் பேசிட்டு கடைசியாக தம்பிக்கு என்ன அப்படின்னா நேரம் போய் கேட்டுக்கல, இமான் அண்ணாச்சி என்ன கேட்டு பண்ணுறாங்களா, அவருக்கு ஒரு கேரக்டர் அவருக்கு நான் சொல்லாமல் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவன் கிஷோர்கிட்ட மட்டும் சொல்லிட்டாப்புல பண்ணுறது விவேக். ஆமாம், அண்ணாச்சி வந்து இப்படி வருவார் இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அண்ணாச்சி இந்த இடத்துக்கு வச்சுட்டு அந்த கேரக்டர் என்ன பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவனே வந்து வந்து சொல்கிறான், நான் போய் டேரக்டர் கேட்டேன்னா இல்லை இல்லை இந்த கேரக்டர் அண்ணாச்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. தம்பி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா ஒரு தம்பி. இப்போ ஏதோ ஒரு பிளைவுட் வார்டில் எழுதிருக்கோம். ஆமாம், அதுவும் அப்போ தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படத்தை பாருங்கள். உங்களால் எவ்வளவு உள்ளதையில் இருக்காங்க அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறத நீங்கள் எழுதுனாலே போதும். மக்கள் இப்போ தேட்டர் வந்து 100 தேட்டர் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, அடுத்து நம்ம ஆரியன் சாம் படம் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி 12,000 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும். ஆமாம், நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகுங்கிறத எல்லாரும் ஆர்வமாக காத்திருக்கணும். ஆமாம், அதே நிலை நம்ம இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அந்த படத்தில் ராஜ்குமார் சொல்லி ஒரு தம்பி நடிச்சிருக்காருல, அவர் இன்னைக்கு இன்னும் வரல. ஆமாம், ராஜ்குமார் பிக் பாஸ் பிக் பாஸ் இல்லையே, பிக் பாஸ் சொல்லலாம் ஒரு அண்ணன் வாழ்முறை தான் 9 படம் நல்ல விஷயம். அந்த தம்பி ராஜ்குமார் வரல, அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாரு. அப்புறம் இன்னும் 2-3 நடிகர்கள் இருக்காங்க. ஆமாம், அவர்கள் இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியும்னு நினைக்கிறேன். எல்லோருமே அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த டீச்சரா ட்ரெயிலர் தானே. ஆமாம், படம் பார்த்தீங்களா நீங்கள்? நான் டீச்சரை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு இப்படி பார்க்குறேன், இந்த முடியல அப்படியே எந்திரிச்சு நிற்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு பிரமாதமாக அந்த இதை பார்த்து யாரும் உங்களோட படம் இப்போ தான் பார்க்க போகிறேன். ஆனால் நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்த்துட்டு நம்ம நீங்கள் தான் ஏணிகள், எங்களை ஏற்றி விட்ட ஏணிகள் நீங்கள் தான். அந்த ஏணியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட கொஞ்சம் சார்ந்துக்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க. ஆமாம், எல்லோருக்கும் வாழ்வு கொடுங்க, வாழ வையுங்கள்.